அப்படியா? இப்ப பாருங்க. அம்மா, இது யாரு? அப்பா. பாத்தீங்களா? அப்ப நீங்களே ஒத்துக்கிறீங்கல்ல? நீங்களே ஒத்துக்கிறீங்களா? எப்படி குழந்தை அதை தான் சொல்ல போகுது. வேணா பாரு, கூட கூட. பாப்பா, இது யாரா? பாத்தியா, நான் சொல்ல அப்படிதான் சொல்ல. இப்படி எல்லாம் சமாளிச்சு ஏமாத்தலாம் பாக்குறீங்களா? ஓ மரம் மண்டை, உன்னை அப்படியே அச்சு மூஞ்சி உடைச்சு. உனக்கு எப்படி சொல்ல புரியாதா? ஆமாங்க, எனக்கு புரியாதுதான். நான் மரம் மண்டதான். இனிமே நீங்க மூஞ்சிலே முழிக்காதீங்க. சரி, நான் போறேன். நான் போறேன். ஏய் கோசல்யா, கோசல்யா, ஏய் கோசல்யா நில்லு. பின்னாடி வராதீங்க, படிக்கட்டுல இருந்து தள்ளி விட்டுருவேன். கோசல்யா. சாப்பிடு சாப்பிடு சாப்பிடு. அப்படிதான். நல்லா இருக்கா? நல்லா இருக்கா? இங்க வைக்கணுமா ஃபேனு? ஓகே. இன்னொரு வாய் ஊட்டுறேன். குட் கேர்ள், குட் பட்டு. தண்ணி குடிக்கிறீங்களா? தண்ணி. இது யாரு? இது யாரு? இது யாரு? அப்பா. வெரி குட் செல்லம். இன்னொரு தடவை சொல்லு. இது யாரு? அப்பா. ஐயோ ஐயோ ஐயோ, அடேங்க அப்பா. காது கேட்காதவனு கூட கேக்குற மாதிரி என்ன நச்சுன்னு சொல்றா பாரு. இன்னும் ஒரே ஒரு தடவை சொல்லு செல்லம். இது யாரு? அப்பா 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 அப்பா. ஐயோ ராஜாத்தி. என்ன விளையாடுறீங்களா? ஏய் இல்லடி, புள்ளைக்கு சாப்பாடு ஊட்டிட்டு இருக்கேன். ஏய், உன்கிட்ட விளையாட நீ என்ன சின்ன குழந்தையாடி? பாருங்க, இந்த நக்கல் பேச்சல என்கிட்ட வேணாம். சரி, ஒழுங்கா உண்மையை சொல்லுங்க. இது யாரு? அடச்சி, இது யாரு? இதா, இது குழந்தை. அது தெரியுது. இது யாரோட குழந்தை? என் புள்ளையோட குழந்தைடி. இப்படி சொல்ல உங்களுக்கு வெக்கமா இல்ல? என் புள்ளையோட குழந்தைன்னு சொல்றதுக்கு நான் எதுக்கு வைக்கப்படணும்? கட்டின பொண்டாட்டி நான் குத்து கல்லாட்ட இருக்கேன். எவ்வளவு ஒருத்தி பெத்த குழந்தைய என் பேர குழந்தைன்னு சொல்றீங்களே, இதெல்லாம் உங்களுக்கு நியாயமா? எவ்வளவு பெத்த குழந்தை தாண்டி, ஆனா என் புள்ள தானே அப்ப. குழந்தைய அதானடி சொல்லுது. நான் இதெல்லாம் நம்ப மாட்டேன். என் புருஷன் அந்த மாதிரி ஆள்லாம் ஒண்ணும் இல்ல. அவர் ரொம்ப நல்லவரு. என் புள்ள நல்லவன் தான், நேர்மையானவன் தான். அவன் என்னடி பண்ணுவான்? வீட்டுல சாப்பாடு சரியில்லைன்னா ஹோட்டல்ல போய் சாப்பிட்டுருக்கான். ஒரு குழந்தை வேணும்னு என் பிள்ளைக்கு மட்டும் ஆசை இருக்காதா என்ன? அதான் இப்படி ஒரு தப்பு பண்ணிட்டான். தப்பு ஒண்ணு அவர் பண்ணல, நீங்க தான் பண்ணிருக்கீங்க. நானா? என்னடி வளர்ற? வளரல, நான் உண்மையதான் சொல்றேன். இந்த குழந்தைக்கும் என் புருஷனுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. உங்களுக்கு பேர குழந்தை வேணுங்கிறதுக்காக நீங்க தான் ஏதோ கோல்மால் பண்ணிருக்கீங்க. நான் கோல்மால் பண்றேனா? அடி போடி. அடியே, ஓ மாமியார் மேல இப்படி அபாண்டமா பழி போடக்கூடாது. அது அந்த ஆண்டவனுக்கே அடுக்காது. மருமக வாழ்க்கைக்கு மட்டும் நீங்க வேட்டு வைக்கலாம், அது மட்டும் ஆண்டவனுக்கு அடுக்குமா? இதோ பாருங்க, இந்த குழந்தை யாரு, எங்க இருந்து யாரால வந்தது, இது எல்லாத்தையுமே நான் கூடிய சீக்கிரம் கண்டுபிடிக்கிறேன். கண்டுபிடிச்சு உங்க முகத்திரைய நான் கிழிக்கிறேன். முகத்திரைய கிழிக்கிறாளா? அடிப்போடி போச கேட்டவள. ஒரு குழந்தைய பெத்துக்க துப்பு இல்ல, என் முகத்திரைய கிழிக்கிறாளா? முகத்திரைய. அடியே, ஜன்னல் தரைய கிழிக்கிறேன்னு சொல்லிட்டு சட்டையை கிழிச்சு தலையில குட்டிக்கிட்டு இருக்காத. போ போ போ, உன்னால முடிஞ்சத என்ன வேணாலும் பண்ணிக்க. நீ சாப்பிடு குட்டி, என் செல்ல குட்டி. அது அது அது. அம்மடி அம்மடி. என்ன கௌசல்யா, ஏற்கனவே நீ குட்டியா தான் இருப்ப, இப்ப ஓவர் குட்டி ஆயிட்ட. என்ன கௌசல்யா, நல்ல ஜோக்கு தான், அதுக்கு ஏன் அழற? கண்ணை திறந்து பாருங்க. இவ எப்படி இங்க வந்தா? என்ன கேக்குறீங்களா? ஆமா, இவ எப்படி இங்க வந்தா? இதுவா இங்க வந்துச்சா? இல்ல நான் தூங்கினதுக்கு அப்புறம் தூக்கிட்டு வந்து பக்கத்துல படுக்க வச்சிங்களா? ஏன் இப்படி அபாண்டமா பழி சொல்ற? நான் எதுக்கு குழந்தை படுக்க போறேன்? ஏனா எல்லாம் பிரிக்க முடியாத. என்னது? ஏக்கமா இருக்கும். அச்சோ. ஏனா உங்க குழந்தை இல்லையா? கௌசல்யா, இப்படிலாம் பேசினா அப்புறம் பொல்லாதவன் என்ன பாத்துக்கோ. இப்ப மட்டும் என்ன, ரொம்ப நல்லவரா நீங்க?
பொண்டாட்டிக்கு துரோகம் பண்ண பொல்லாதவர் தான் நீங்க. ஐயோ கௌசல்யா, டார்ச்சர் பண்ணாத நீ. முட்டாள். சத்தியமா சொல்றேன், எனக்கு இந்த குழந்தைக்கு எந்த சம்பந்தமும் இல்ல. சம்பந்தம் இல்லாமதான் இவ உங்களை அப்பான்னு கூப்பிடுறாளா? அவ ஏன் அப்படி கூப்பிடுறான்னு எனக்கு தெரியவே இல்லை கௌசல்யா. இப்ப உண்மையை சொல்ல பாருப்பா. பாப்பா பாப்பா ஏந்திருப்பா, ஏந்திரு. நான் யாரு? தப்பா போச்சுடா. நான் யாரு கரெக்டா சொல்லு 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 சொல்லு, யார் சொல்லு. ஐயோ இப்படிலாம் சொல்ல எனக்கு கோவப்படுத்தக்கூடாது, புரியுதா? சொல்லு இப்ப சொல்லு, உண்மையை சொல்லு. குட் கேர்ள். நடத்துங்க சொல்லு சொல்லு. காதுக்குள்ளே கேட்டுக்கிட்டே இருக்கணுமா உங்க பொண்ணு அப்பா அப்பான்னு சொல்றது? கௌசல்யா, தெரியுது தெரியுது. என்னங்க உண்மையை சொன்னா உங்களுக்கு ஒரு கோவம் தான் வரும். ஐயோ கௌசல்யா, குழந்தை ஏதோ தெரியாம சொல்லுது கௌசல்யா. இருங்க நானே கேக்குறேன். இங்க மாமா, இங்க வாடா வாடா கண்ணு, வா வா வா. கேளு கேளு, இப்ப சொல்லுமா கரெக்டா. இதோ பாருமா, அந்த மாமா யாருமா? அப்பா. பாத்தீங்களா, குழந்தை உண்மையை மறைக்காம நான் மாமான்னு சொன்ன கூட அப்பான்னு உண்மையை போட்டு டமால்னு உடைக்குது. ஐயோ கௌசல்யா, இப்ப நான் மண்டையை போட்டு உடைக்க போற மாதிரி. ஆமாமா, உங்களுக்கு இப்ப டிஸ்டர்பன்ஸா இருந்தா என் மண்டையை உடைச்சு மயானத்துல தான் புதைச்சிருவீங்க. ஆமா, நான் எது கல்பாயசம் சாகணும்? எனக்கு தலையெழுத்தா? நீங்களும் உங்க குழந்தையும் நிம்மதியா தூங்குங்க, நான் வெளியே போய் படுத்துக்கிறேன். கௌசல்யா, இதோ பாருங்க, என் பின்னாடி மட்டும் நீங்க வந்தீங்க அப்புறம் நான் ரோட்ல போய் படுத்து உங்க மானத்தை வாங்கிடுவேன். நீங்க உங்க பொண்ணோட படுத்து தூங்குங்க. ஐயோ யாரு பத்த குழந்தையோ இந்த வயசுல என் வாழ்க்கைக்கு பில்லியா வந்திருக்க. நல்ல காலம் பிறந்துருச்சு, நல்ல காலம் பிறந்துருச்சு. ஜக்கம்மா சொன்னதை செஞ்சிட்டா, சொன்னதை செஞ்சிட்டா. இந்த வீட்டம்மாவுக்கு ஒரு பொக்கிஷத்தை கொடுத்துருக்கா, பொக்கிஷத்தை கொடுத்துருக்கா. அதை பத்திரமா பாத்துக்குங்க, பாதுகாப்பா பாத்துங்க, தொலைக்காம பாத்துக்குங்க. ஷோ, அந்த குழந்தைய எப்படிப்பா நான் தொலைப்பேன்? அந்த குழந்தை எனக்கு கிடைச்சதே பெரிய பொக்கிஷம். அதை போய் நான் தொலைப்பேனா? எல்லாம் அந்த ஜக்கம்மாவோட கருணை தான். குடுகுடுப்ப, வர்ற பொங்கலுக்கு உனக்கு பட்டு வேட்டியும் பட்டு சட்டையும் எடுத்து கொடுத்துறேன். ஷோ, ஜக்கம்மா சொன்னதை செஞ்சிட்டா, சொன்னதை செஞ்சிட்டா. நல்ல காலம் பிறந்துருச்சு, நல்ல காலம் பிறந்துருச்சு. ஆனா சொல்லாம எனக்கு கெடுதல் செஞ்சுட்டாலேடா. இருக்கிற பிரச்சனை பார்த்தாதுன்னு இன்னொரு பிரச்சனை பண்ணி என்ன அநியாயமா ஹால்ல படுக்க வச்சுட்டாலேடா. நான் ஜக்கமாவை வெறுக்கிறேன். ஐ ஹேட் ஜக்கமா, ஐ ஹேட் ஜக்கமா. மாதவா, மாதவா. என்னம்மா? டேய் இந்தா. என்ன? இந்தடா. என்னம்மா? இந்தடா பால். பால்? மா, நான் எப்ப காஃபி தானே குடிப்பேன், என்ன புதுசா பால்லாம் கொடுத்துருக்க நீங்க? ஷோ, இந்த பால் உனக்கு இல்லடா, குழந்தைக்குடா. எந்த குழந்தைக்கு? டேய், உன் குழந்தைக்கு தான்டா. நைட்டு கூட குழந்தை ஒழுங்காவே சாப்பிடல, எழுப்பி இந்த பாலை போ. நீ போய் கொடு. இந்த ஏய், என்ன? மாடி ரூம்ல தானே குழந்தை தூங்கிட்டு இருக்கா, இதுக்காக நான் மாடி ஏறி போகணுமா? டேய், கொண்டு போய் கொடு போ. மா, குழந்தை மாடி ரூம்ல இல்லம்மா. என்ன மாடி ரூம்ல இல்லையா? இல்ல, இங்கதான் கேரு. ராத்திரி மாடிக்கு தானே வந்து படுத்தா? ஆமா, அங்க வந்து படுத்தது. ஆனா இப்ப அங்க இல்லையே. நான் ஓ ரூமுக்கு வந்திருக்கணும்னு நினைச்சேன், வரலையா? ஏ ரூம்ல இல்லையேடா. பாத்தியா? பார்த்தனே இல்லையே. அப்புறம் எங்க இருப்பா? பாப்பா, கார்டன்ல பாத்தியா விளையாட்டு இருக்கல? இல்லையேடா பாப்பா. ஐயோ பாப்பா, எங்க தேடுவேன்? ஐயோ பாப்பா, பாப்பா, பாப்பா. டேய் மாதவா, குழந்தைய எங்கேயும் காணும்டா. ஆமாமா, நானும் நல்லா தேடி பார்த்துட்டேன், எங்கேயும் காணுமே. எங்க போயிருக்கோம்? ஒண்ணுமே தெரியலையே. என் பேத்தி எங்க போயிருக்கான்னு தெரியலையே. எப்படிடா தேடி கண்டுபிடிப்பேன்? ஏய், குழந்தை எங்கடி? எந்த குழந்தை? ஏய், தெனாவட்ட அப்படி எல்லாம் கேட்டேன்னா செவிலு பிஞ்சிரும். என் பேத்தி எங்கடி?
நான் என்ன அதை இடுப்புலயா முடிச்சு வச்சிருக்கேன் என்கிட்ட கேக்குறீங்க? பாத்தியாடா உன் பொண்டாட்டி எவ்வளவு திமிரா பதில் சொல்றான்னு. அடியே என் பேத்தி எங்க போனா என்ன ஆனானே தெரியல. தயவு செஞ்சு தேடி கண்டுபிடிச்சு என் பேத்தியை கொடுங்கடா. நீ ஏன் பதற? அது எப்படி வந்ததோ அப்படியே போயிருக்கோம். விட்டுட்டு வேலையை பாருமா. வா. ஐயோ என்னடா இப்படி அசால்ட்டா பேசுற? இங்க பாருடா, நான் என் உயிரையே விட்டாலும் விடுவேனே தவிர என் பேத்தியை நான் விடவே மாட்டேன். இப்ப என் பேத்தி இங்க வந்து ஆகணும். மா எங்க போச்சுன்னு தெரியல, அப்புறம் வந்து ஆகணும். எப்படி வரும்? டேய் அது எங்க போச்சுன்னு எனக்கு தெரியும்டா. இதோடா இந்த கல்லுளி மங்கிதான் என் பேத்தியை என்னமோ பண்ணிருக்கா. என்ன இது? எங்கேயோ போன மாரியாத்தா என் மேல வந்து ஏறாத்தாங்கிற மாதிரில இருக்கு. ஏய் இத பாரு, இந்த மாரியாத்தா மங்காத்தாலாம் சொல்லி என்ன ஏமாத்த பாக்காத. ஜாக்கிரதை. எங்கடி அந்த குழந்தை? எங்கடி அந்த குழந்தை? யார் கேக்குறீங்க? ராத்திரி பக்கத்துல படுத்து இருந்துச்சு, நான் ஹால்ல வந்து படுத்துட்டேன். அதுக்கப்புறம் அந்த குழந்தைய பார்க்கவே இல்ல. ஏய் பொய் சொல்லாதடி, பொய் சொல்லாதடி. அடியே நீ இந்த மாதிரி பொய் சொன்னேன்னு வச்சுக்கோ, அப்புறம் இந்த வீட்டுக்குள்ளே நீ இருக்க மாட்டேன். அவதான் பாக்கல சொல்றான்ல, நானும் பாக்கல. எவனோ பெத்த குழந்தைக்கு நீ ஏமா பிரச்சனை பண்ணிட்டு இருக்கீங்க? டேய் எவனோ பெத்த குழந்தையா? அட பாவி பாவி. டேய் அந்த குழந்தை ஒன்னதானடா அப்பா 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 அப்பான்னு வாயிலே கூப்பிடுச்சு. அப்பா சொல்லிட்டா நான் அப்பா வரேனா? பாருடா டேய், இந்த கதையெல்லாம் இப்ப நீ ஆரம்பிக்காதப்பா. இப்ப முதல்ல பேத்தி கதைக்கு வருவோம். என் பேத்தி எங்கடா? ஐயோ தெரியாதேமா, தெரியாது. டேய் தெரியாது தெரியாதுன்னு இங்கேயே நின்னுட்டு இருந்தா எப்படிடா? ஏண்டா புருஷனும் பொண்டாட்டி சேர்ந்து எனக்கு அல்வா தரீங்களா? அல்வா இத பாரு, என் பேத்தி மட்டும் எனக்கு கிடைக்கலனா நான் போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் பண்ணுவேன். கோர்ட்ல ஆட்கொணர்வு மனு தாக்கல் பண்ணுவேன்டா. சிபிஐ விசாரணை தேவைன்னு போராட்டம் நடத்துவேன். உங்க ரெண்டு பேரையும் பிடிச்சு லத்தியில அடிச்சு உள்ள தள்ளுவேன். ஏமா என்ன உனக்கு புத்தி கிட்ட கெட்டு போச்சா? இல்லடா இல்ல, உங்க ரெண்டு பேரையும் ஒரு கலக்கு கலக்குறேனா இல்லையா பாரு. இப்பவே போலீஸ்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு வரேன். போலீஸுக்கு நான் போறேன். என்னடா ஸ்டேஷனுக்கு போயிட்டு குடும்ப மானத்தை வாங்க போறியா? சொல்லு. ஏண்டா பெருசா பேசுறியே, மானத்துக்கு பயப்படுறவனா இருந்தா என் பேத்தி எங்கன்னு சொல்லுடா. தெரியலையாமா? என்னடா தெரியல? தெரியலனா போய் தேடி கண்டுபிடியேண்டா. எங்க போய் தேடுறது இப்போ? சரிடா அப்ப சரி, நான் போலீஸ் கிட்ட சொல்லி போலீஸே கண்டுபிடிக்க சொல்றேன். நான் போயிட்டு வரேன். நானே கண்டுபிடிச்சு தொலைக்கிறேன். டேய் டேய் கண்டுபிடிச்சு தொலைக்காதடா. இங்க பாரு, தொலைஞ்ச குழந்தையை கண்டுபிடிச்சு என்கிட்ட கொண்டு வந்து கொடு. சரி கண்டுபிடிச்சு தரேன். போதுமா? சரி அவ்வளவுதான். நீ போ ஒரு பக்கம், நான் போறேன் ஒரு பக்கம். நான் போறேன், நீ போ. நீ போடா போ, இல்லனா உன் பொண்டாட்டி மூஞ்சியே பாத்துட்டு இருப்பேன். என்னடி பாக்குற? குழந்தை வரட்டு வெச்சுக்கறடி உன்னை. குழந்தை வந்தா ச்சே சரியும் போச்சு. நானே நிம்மதியா இருந்தா ஆளுக்கு ஒரு பக்கம் தேடுறாங்க. அடச்சி நான் எந்த பக்கம் தேடுறது? திடீர்னு வந்த குழந்தை எப்படி திடீர்னு காணாம போச்சு? அது தெரியாம தானடா நாங்களே யோசிச்சுட்டு இருக்கோம். யோசிச்சுக்கிட்டே இருந்தா முடிவு எப்பதான் கண்டுபிடிக்கிறது? அந்த குழந்தை எப்படி வந்தது, எப்படி போச்சு? எப்படி வந்ததோ அப்படியே போயிருக்கோம். அது எப்படி மாமி? அவ்வளவு சின்ன குழந்தை தனியா போவோம்? ஏண்டா தனியா வந்த குழந்தை தனியாவே போயிருக்கப்படாதா? இருக்காது மாமி, அந்த குழந்தை தனியா வந்ததே என்னால நம்ப முடியல. அது எப்படி தனியா போயிருக்கோம்? எஸ் மேடம், கூட்டின்னு வந்து விட்ட வந்தான், அந்த குழந்தைய கூட்டின்னு போயிருக்கணும். கரெக்டா மேடம்? அது கரெக்டா பிரிச்சாலி. அந்த குழந்தைய கூட்டிட்டு போனது யாரு? யார் கூட்டின்னு வந்து விட்டாங்களோ அவங்கதான். சரி, அந்த குழந்தைய கூட்டிட்டு வந்து விட்டது யாரு? யார் கூட்டின்னு போனாங்களோ அவங்கதான். கௌசல்யா உனக்கு இருக்கு? அதான் நீ இருக்கியே, எதுக்கு கேக்குற மாமி? அதுக்கே மாமி கண்ணை குத்துனே. சாரி கௌசல்யா, தெரியாம பட்டுடுத்தோ. இன்னொரு தடவை தெரியாம பட்டது, அப்புறம் என் கை தெரிஞ்சே படும். விஷயத்தை சொல்லுங்க. பின் என்னடி, ஏற்கனவே நாம குழம்பி போயிருக்கோம், இவன் வேற வந்து குழப்பின்னு இருக்கான். மாமி நான் என்ன வேணும் நான் குழப்பறேன்? இந்த பிரச்சனை வந்ததுல இருந்து எல்லா பக்கமே குழப்பமா தான் இருக்குது. ஏண்டி கௌசல்யா, ராத்திரி அந்த குழந்தை தானா வந்து உன் பெட்ரூம்ல வந்து படுத்துதா? ஆமா மாமி. அது உன் பக்கத்துல படுத்துட்டதா இல்ல உங்க ஆத்துக்கார பக்கத்துல படுத்துட்டதா? ரெண்டு பேருக்கும் நடுவுல படுத்தது. அப்பவும் அது உங்க ஆத்துக்காரர அப்பான்னு தான் கூப்பிட்டுதா? அது எப்பவுமே அப்பான்னு தானே கூப்பிடுது. பின்ன திடீர்னு மாமா மச்சான கூப்பிடும். சாரி மேடம். ஏண்டி கௌசல்யா, உன் ஆண்டையா அந்த குழந்தைய ஆசைய கொஞ்சினானா? தெரியல மாமி, நான் கோச்சிட்டு வந்து ஹால்ல படுத்துட்டேன். அவரும் குழந்தையும் தான் ஒன்னா தூங்குனாங்க. அப்படின்னா எனக்கு மறுபடியும் மாதவன் பேர்ல தான் சந்தேகமே வருது. ஆமாண்டி,
அது அவனோட குழந்தையத்தான் இருக்கணும். அது நீ ஏத்துக்கிறியான்னு செக் பண்றதுக்காக கூட்டின்னு வந்திருக்கான். நீ ஏத்துக்கலன்னு தெரிஞ்சதும் கூட்டிட்டு போய் குழந்தையோட அம்மாட்டே விட்டுட்டான். அதை நான் ஏத்துக்க மாட்டேன் மாமி. அவன் குழந்தைய நீ ஏன்டா ஏத்துக்கணும்? ஐயோ அது இல்ல மாமி. ஐயோ. என் பாச குத்தம் சொல்றத நான் ஒத்துக்க மாட்டேன்னு சொல்றேன். அவர் ரொம்ப நல்லவர், குட் ஜென்டில்மேன். அவ்வளவு ஜென்டில்மேனா இருந்தா எவ்வளவு பெத்த குழந்தைய ஏன்டா அவர் தூக்கின்னு போறார்? அவரா போகல மாமி. என் மாமியார் தான் கட்டைய பத்தி அனுப்பி வச்சாங்க. ஓ சரி, இப்ப மாமியார் எங்க? அவங்களுக்கு குழந்தை தேடிதான் போயிருக்காங்க. சரி விடு. ஓ மாமியார் வந்ததும் அவள்கிட்ட எப்படியாவது போட்டு வாங்கி உண்மையை கண்டுபிடிக்க ட்ரை பண்ணுவோம். வாங்க போலாம். வாங்க, இந்த பக்கம் ஏறி அந்த பக்கம் இறங்கி வெளில போய் குழந்தைய தேடுவோம். லூஸ் மாதிரி உளறாதடா, எதுக்கு ஏறி இறங்கணும்? பாப்பா, நம்ம போட்ட பிளான் பக்காவா ஒர்க் அவுட் ஆயிருச்சு. வீட்டில் இருக்கவங்க எல்லாரும் உன்னை தேடி வெளியே போயிட்டாங்க. இந்த சந்தர்ப்பத்தை நம்ம பயன்படுத்திப்போம். வா, உள்ள போய் வேலையை ஆரம்பிப்போம். மாடி வேற போகுது. அங்க ஒரு ரூம் இருக்கு, இங்கிட்டு ஒன்று இருக்கு, அங்கிட்டு ஒன்று இருக்கு. எங்க போலாம்? ராசாத்தி, அங்கதான் நகை பணம் இருக்கா? குழந்தை தெய்வம் ஒண்ணுன்னுவாங்க. நீ சொன்னா கரெக்டா தான் இருக்கும். வா போவோம். இந்த ரூம் தானே சொன்னேன், அங்க போய் எடுத்துக்கலாம். அங்க கிச்சன் இருக்கு. ஃபர்ஸ்ட் வயிற்றுக்கு சாப்பாடு போட்டுருவோம், அதுக்கப்புறம் இருக்கிற பணம் நகையும் சுருட்டுவோம். ஓகே? பாப்பா பாப்பா பாப்பா, டேய் மாதவா, மாதவா. என்னம்மா? என்னடா குழந்தை கிடைக்கலையாடா? இல்லம்மா, இந்த ஏரியா பூரா தேடிட்டேன், குழந்தை எங்கேயுமே இல்ல. டேய், நானும் சந்து பந்தெல்லாம் தேடிட்டேன்டா, குழந்தை எங்கேயுமே கிடைக்கலடா. எங்க போறது தெரியலையே. ஏண்டா மாதவா, உன் பொண்டாட்டியை சமாதானப்படுத்தணுங்கிறதுக்காக குழந்தைய நீ எங்கேயாவது கொண்டு போய் விட்டுட்டியாடா? அங்கே சுத்தி இப்ப ஏன் மேல சந்தேகப்படுறியா? ஐயோ, சந்தேகம்னு ஒண்ணும் இல்லடா, நீயும் உன் பொண்டாட்டியும் சேர்ந்துதான் குழந்தை ஏதோ பண்ணிருக்கீங்க. டேய் சொல்லுடா, என்ன பண்ணீங்க? என் பேத்தியை என்னடா பண்ணீங்க? ஏன் ரோடு அழுதுட்டு இருக்க? டேய், என் பேத்தி மட்டும் கிடைக்கலன்னு வச்சுக்கியே, இதே ரோட்ல உருண்டு புரண்டு அழுவேண்டா. உண்ணாவிரதம் கூட இருப்பேன். உங்க அம்மாவை பத்தி உனக்கு தெரியும்ல, நான் எந்த எல்லைக்கு போவேண்டா. பாகிஸ்தான் எல்லைக்கு போ, நான் நிம்மதியா இருப்பேன். உனக்கு அப்படி ஒரு ஆசை இருக்கா? டேய் மாதவா, என் பேத்தி மட்டும் கிடைக்கலனா உன்னையும் பொண்டாட்டியும் வீட்டை விட்டு அடிச்சு துரத்து வேண்டாம். பாகிஸ்தான் எல்லைக்கு போங்க, இல்ல சீனா எல்லைக்கு போங்க, ஐ டோன்ட் கேர். பாருடா, எனக்கு என் பேத்தி வேணும். சரிமா, இன்னைக்குள்ள குழந்தை கண்டுபிடிச்சு உங்ககிட்ட ஒப்படைக்கிறேன், போதுமா? உயிரை வாங்காத, வீட்டுக்கு போ. டேய், முதல்ல என்ன கொண்டு போய் வீட்டுல விடுறா, பசிக்குதுடா. நான் சாப்பிட்டுட்டு போய் குழந்தைய தேடுறேன். எனக்கு மட்டும் பசிக்காதா? அடக்கல் நெஞ்சுக்காரா பாவி, உன் குழந்தைய காணும், இந்த நேரத்துல உனக்கு எப்படிடா பசிக்கும்? இங்க பாருடா, அந்த பச்சை குழந்தைய கண்டுபிடிக்காம உன் பல்லுல பச்சை தண்ணி கூட படக்கூடாது, புரியுதா? வண்டி எடு. இருடா. ஐயோ, குழந்தைய காணுங்கிற பதட்டத்துல கையும் ஓடல காலும் ஓடல. போ ஜாக்கிரதை. டேடி, பத்திரமா ஓட்டுறா. நீ ஒண்ணு கவலைப்படாத கௌசல்யா, பண்டுகிட்ட பேசி இந்த பிரச்சனையை நான் முடிச்சு வைக்கிறேன். என்னமோ செய் மாமி, எனக்கு குழந்தை இல்லாதது ஒரு பிரச்சனைனா, வீட்டுல வேற ஒரு குழந்தை வந்து அது காணாம போனது இப்ப இன்னொரு பிரச்சனை. குழந்தையும் தெய்வமும் ஒண்ணுன்னு சொல்லுவாங்க, ஆனா உங்க விஷயத்துல குழந்தையும் பிரச்சனை இல்ல ஒண்ணாயிடுச்சு. நீ வேற என்ன வயிற்றுல கொட்டுற? கம்முனு வாடா. என்னது கதவு திறந்திருக்கு?
மேடம் கதவுலாம் திறந்தா மேடம் இருக்கும். திறக்காம அப்படியே சுத்தினா இருக்கிறதுக்கு அத குவார்டர் பாட்டில் முடியா? ஏழ்மை கதவை நான் தானே பூட்டிட்டு வந்தேன். சாவி இல்லாம எப்படி கதவு திறந்திருக்கு? சரியா பூட்டினியா? ஐயோ பூட்டிட்டு நல்லா தள்ளி பார்த்த மாமி. ஒருவேளை பண்டு வந்திருப்பாளோ? அத்தை வந்தாலும் சாவி தான் ஏன் கையில இருக்கு. உன் வீட்டோட டூப்ளிகேட் சாவி நானே பண்ணி வச்சிருக்கேன்.